Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாகராஜன், இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவரம். வணக்கம் பிரகாஷ். கடந்த 2-3 தினங்களாகவே டெல்லியில ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற விஷயத்த முன்வைத்து நீட் தேர்வுக்கு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதை கண்டித்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கு பிறகாக அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக வெடித்தது. குறிப்பாக நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் முன்பு தடியடி நடத்தப்பட்டது. பல்வேறு பொருட்சேதங்களும் அதே போல காவல்துறை மத்தியிலும் மிகப்பெரிய காயமானது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோம்னா மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் அவருடைய சகோதரியான பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய டெல்லியில இருக்கக்கூடிய இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக முயற்சி செய்த போது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டாங்க. குறிப்பாக நீட் தேர்வை விளக்க வேண்டும், அதே போல வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் முன்வைத்து கண்டனங்களை தெரிவித்து அவர்கள் முற்றுகையிட முயன்ற போது கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த விஷயம் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில இதற்கு கண்டனம் தெரிவித்த குறிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய செயல்ல பாரதிய ஜனதா கட்சி அடுத்தடுத்து அவர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சென்னையில ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடுவதற்காக பாஜக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னையில அண்ணா சாலையில இருக்கக்கூடிய தாராப்பூர் டவருக்கு அருகே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதுல பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மாநில துணைத் தலைவர்கள் VP துரைசாமி, அதே போல மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் உள்ளிட்டோர்லாம் பங்கிட்டிருந்தாங்க. மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்தவர்கள், பிரிவிலை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அவர்கள் குறிப்பாக இந்தியாவை விட்டு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வெளியேற வேண்டும், தேச துரோக செயல்களை செய்கிறார்கள், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி குறிப்பிட்டு கரப்பாம்பூச்சிக்கு பின்னாடி ராகுல் காந்தி ஒளிந்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு கண்டன முழக்கங்களை எழுப்பி இருக்கிறாங்க. குறிப்பா இந்த போராட்டம் அப்படிங்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி சோனம் வாங்சுக் அவருடைய ஒரு முன்னெடுப்பாக உண்ணாவிரதம் இருந்திருந்தாரு. அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு காக்ரோச் ஜனதா பார்ட்டி தரப்புல இந்த போராட்டம் இன்னும் வலுவாக கூடக்கூடிய சூழல். அவர்களுடைய முதல்நிலை கோரிக்கையாக இருந்தது என்ன அப்படின்னா, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசு பதில் சொல்லும், தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு காரணமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அடுத்த நாள் அந்த கலவர சூழல் ஏற்படும் பொழுது குறிப்பாக சமூக விரோதிகளுடைய ஊடுருவல் ஏற்பட்டதாக பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு போராட்டக்காரர்கள் பட்டாக்கத்தி உள்ளிட்ட விஷயங்களையும் அதே போல காவல்துறையினர் அவர்கள் வைத்திருந்த தடுப்பை வாங்கியே அதை காவல்துறையினர் தாக்கி விதம், அதே போல ரத்த காயங்களோட பல்வேறு காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களே பல்வேறு தரப்பினர் அடித்தது உள்ளிட்ட விஷயங்கள் நடந்தது. இதற்கு அடுத்தபடியாக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. குறிப்பாக இதுல சமூக விரோதிகள் ஊடுருவல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு தகவல் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அவர்களுடைய போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர்ல மட்டும்தான் போராட்டம் நடத்துவதற்கு வருகை அழைக்கப்பட்டிருந்தார்கள். மற்றபடி வெளியில் நடந்த எந்த விஷயத்துக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் காரணம் இல்லை அப்படிங்கிறது விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே இதுல சமூக விரோதிகளுடைய ஊடுருவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுச்சு. அப்படி இருக்கதான் எதிர்கட்சியினுடைய தூண்டுதலா இந்த போராட்டம் நடைபெற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு எல்லாத்துக்குமே குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்கணும் அப்படின்னும், குறிப்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னணியில இருந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்திற்கான மிகப்பெரிய தூண்டுதல் ஏற்படுத்தி இந்த போராட்டத்தின் மூலமாக பல்வேறு அதாவது நீட் தேர்வையே வேணாம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் அதே போல பொது சிவில் சட்டத்தை ரத்து செய்யணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த போராட்டத்தின் நோக்கத்தை மாற்றக்கூடிய விதத்துல செயல்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தை முற்றிடக்கூடிய நிகழ்வா இங்க சென்னை அண்ணா சாலையில சற்று நேரத்துக்கு முன்பாடி நிகழ்ந்தது. இந்த நிகழ்வின் போதுதான் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சரியாக 3 மணிக்கு இது தொடர்பாக விரிவான செய்தியாளர் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்பாக இந்த போராட்டமானது
குறிப்பாக அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தாராப்பூர் டவருக்கு அருகே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல கைது நடவடிக்கை எதுவுமே காவல்துறையினர் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக அவர்கள் முற்றுகை செல்வதாக முன்னாடி அறிவிச்சிருந்த நிலையில கண்டன குரல்களையும் கோஷங்களையும் எழுப்பிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டதன் காரணமாக கைது நடவடிக்கை எதுவும் நடைபெறவில்லை. சரியாக 3 மணிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்துல செய்தியாளர்களை சந்தித்தார். இதனால தற்போது அண்ணா சாலை சுற்றிக்கூடிய பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவுது அப்படின்னு சொல்லணும். பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தில் நடக்கும் போது நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதை விட்டுவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கரப்பான் பூச்சி பின்னாலே ஒளிந்து கொண்டு இந்த தேச துரோக செயலில் ஈடுபட்ட ராகுல் காந்தியை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாமல் இந்த மாதிரி தேச துரோகத்தில் ஈடுபடுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களை உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.